ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மிருதுலா ஃப்ரம் ஹண்டில் லேர்னிங். இந்த தடவை நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவு கிட்டத்தட்ட பயாலஜிக்கு 6 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா 70 out of 70 வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 100% நான் ரெடியா இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான லைவ் கிளாஸஸா இருக்கட்டும், புக் பேக், புக் இன்சைட் கொஸ்டின்ஸோட கம்ப்ளீட் ரிவிஷனா இருக்கட்டும், அண்ட் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸோ தமிழ் மீடியமா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும், அதாவது பயோ மேக்ஸா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே லைவ் கிளாஸஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அண்ட் டாப் 5 மார்க்ஸ் பாட்னி அண்ட் ஜுவாலஜில எதெல்லாம் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அப்போ ரொம்ப நமக்கு டவுட்டா இருக்குது இந்த பயாலஜில கீ பாயிண்ட்ஸ் எழுதினா போதுமா மேம், ஆன்சர்ஸ் ஓனா எழுதலாமா, இல்ல அதையும் தாண்டி 5 மார்க்ஸ்க்கு எதெல்லாம் எழுதினா எனக்கு மார்க் கொடுப்பாங்க, இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் லைவ் கிளாஸஸ்லயும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு நான் பிடிஎஃப்ஸும் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஸ்டே டியூன் ஃபார் ஆல் தி ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ். ஒரு சில கொஸ்டின்ஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ற மாதிரி 1 மினிட்ல ஷார்ட்லயே சொல்லி கொடுக்க போறேன். ஸோ எல்லாமே தொடர்ந்து பாருங்க, சென்டம் கேரண்டீட். ஓகேவா? ஸோ இப்போ கண்டிப்பா நம்ம படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் பயாலஜில என்ன, பாட்னில லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன், ஜுவாலஜிலும் அதே மாதிரி சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 5 மார்க் 2 இல்ல 3 மார்க்ஸ் ஒன்று கேட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5, 6, 7 கூட வச்சுக்கலாம், மினிமம் வச்சுக்கலாம். ஒரு 1 மார்க் சேர்த்திடும் அப்படின்னா 8 மார்க். 6th சாப்டர்ல இருந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 8, ஒரு 3, 11 மார்க் ஆயிடுச்சு. ஸோ 10th சாப்டர்ல இருந்தும் அதே மாதிரி ஒரு 5 மார்க் நமக்கு கேட்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த 6 சாப்டர் படிச்சாலே கிட்டத்தட்ட 25 மார்க்ஸ் கேரண்டீட். ஸோ 25 பிளஸ் அவுட் ஆஃப் 35 கேரண்டீட். ஸோ நம்ம முடியல, பட் ஆனா இதுதான் ட்ரூத். அடுத்தது பாருங்களேன், ஜுவாலஜிலையும் நான் என்ன ஆர்டர்ல சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ 7வது சாப்டர், அதாவது நீங்க பியூர் சயின்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8வது சாப்டர் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். 7 and 8 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஸோ அதுல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதுவும் சரி. ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சாலும் தாராளமா 25 பிளஸ் அவுட் ஆஃப் 35 நம்ம வாங்கிடலாம். ஸோ வேற என்ன வேணும், ஈஸியா பயாலஜில மார்க் வாங்கிடலாம், பயமே வேணாம். ஸோ சாப்டர்ஸ் இது மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், எது ஈஸியான சாப்டர், எது மீடியம் அண்ட் எது வந்து டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம லைவ் கிளாஸஸ்லயும் டீச் பண்ண போறோம். ஜெனடிக்ஸ் படிக்கவே இல்லையா, பிரச்சனையே இல்லை. ஸோ லைவ்ல டீச் பண்றேன், வந்து ஜாயின் பண்ணுங்க. ஈஸியா சிம்பிளா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு கூட 100% புரியும், கேரண்டீட். சரியா? அடுத்தது ஸ்ட்ராட்டஜி. நான் சொன்ன மாதிரி ஜஸ்பா ஸ்ட்ராட்டஜி, 85 பிளஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கு. பட் நமக்கு சென்டம் எடுக்கிறது ஈஸின்னு சொல்லிட்டேன். 6 நாள் இருக்குப்பா, அசால்ட்டா படிச்சிடலாம், பயமே இல்லை. ஓகேவா? ஸோ எதெல்லாம் படிக்கணும், ஸோ நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கடைசியா நம்ம கொஸ்டின் பேப்பரும் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பாட்னி அண்ட் ஜுவாலஜி அதே தான். இப்போ மெயின் பிளான்க்கு வரலாம். 6 நாள் பிளான். ஸோ எப்பவுமே வந்துட்டு இன்னைக்கு இப்போ சாயந்தரம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 6:30 மணிக்கு புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் ஒரு ரேபிட் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ பாட்னி ஜுவாலஜி எல்லாமே இருக்கு, டக்குன்னு வாங்க நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சுக்கலாம். அடுத்தது நான் இன்னும் கொஞ்சம் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேபி ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜில சென்டம் எடுக்கணும், நான் வந்துட்டு ஒரு வெட்டரி டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நமக்கு கட் ஆஃப் முக்கியம். ஸோ அப்ப நீங்க பயாலஜி படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இங்க ஒரு 5 சாப்டர் நான் போட்டிருக்கேன். இந்த 5 சாப்டர் இந்த 2 நாள்ல நீங்க மேக்ஸிமம் லைன் பை லைன் படிச்சு ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ தட் கட் ஆஃப் 200 நம்மளும் வாங்கிடலாம். ஓகேவா? இல்ல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களா அப்படின்னா தாராளமா படிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்படி அடுத்த 4 நாளுக்கு பிளான் வேணும் அப்படின்னாலும் அதுவும் மிக அழகா இருக்கு. ஸோ 14, 15, 16, 17 என்னென்னலாம் படிக்கணும், இதோட ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ இதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓகே, அதையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தேவையானது தமிழ் மீடியமா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெடியா கொடுத்துட போறேன். அண்ட் அதை தாண்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் பப்ளிக்ல இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப்பும் நான் கொடுக்க போறேன். அண்ட் மினி மெட்டீரியலும் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இது போக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி, ஸோ படிச்சாலும் புரியாம இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே ஈஸியா ரிவிஷன் பண்ண லைவ் கிளாஸஸும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஓவரால் ரிவிஷனும் நம்ம லாஸ்ட் டே பண்ண போறோம். இதை தாண்டி வேற என்ன வேணும், படிச்சா மட்டும் போதும் இல்லையா? அப்படித்தானே? ஸோ இந்த பிளான் எனக்கு தெரிஞ்சு 100% நீங்க 6 நாள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, 4 நாள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, 70க்கு 70 தான். ஸோ அப்ப இனி பயாலஜில நோ மோர் ஃபியர். ஓகேவா? ஸோ நோ ஃபியர், ஒன்லி ஃபயர். இதே போர்ட்ல அடுத்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் தூள் கிளப்ப போறோம். ஓகேவா? ஆல்ரைட், ரெடி. ஸோ இந்த சேலஞ்சுக்கு என்னோட சேர்ந்து எத்தனை பேர் படிக்க ரெடியா இருக்கீங்க? ஸோ கரெக்டாக 6:30 மணிக்கு லைவ் கிளாஸை ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து ஸ்டடி பிளானையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஓகேவா, எப்பெல்லாம் வந்து என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது போக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன், என்னென்ன சாப்டர்ஸை நீங்க படிக்கணும். இன்னுமே கஷ்டமா ஃபீல் பண்றீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக எவ்வளோ சாப்டர்ஸ் படிச்சா எவ்வளோ மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற கேட்டகரியும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க பிளானை இப்பயே டிசைட்
கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நம்ம அதை மட்டுமே பண்ணிட்டு அதுல இருந்து ஒவ்வொரு சாப்டர்ஸா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணிக்க, பட் டோன்ட் வெரி, நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பிடிஎஃபே கொடுக்க போறேன். சரியா? அண்ட் அது போக உங்களுக்காக அனாலிசிஸ் பண்ணதும் இருக்கு. ஸோ புக் பேக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு சாப்டர்லயுமே வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல புக் பேக் எது கேட்டிருக்காங்க, புக் இன்சைட் எது கேட்டிருக்காங்க அப்படின்னு அழகா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். அப்போ புக் பேக் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ இங்க பாருங்க, பாட்னில மேக்ஸிமம் நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க நிறைய வந்து புக் பேக் தான். அப்போ நீங்க கான்ஃபிடென்ட்டா பாட்னில புக் பேக்கை ஃபினிஷ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே 25 + 2 28 out of 35 ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லா சாப்டர்ஸ்லயும் மேக்ஸிமம் கவர் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி ஜுவாலஜில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் கூட நமக்கு அதாவது புக் பேக்ல இருந்து ஒரு போர்ஷன், அதோட ஒரு புக் இன்சைட்ல ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலயும் நம்ம வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லாம் மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் சம்டைம்ஸ் ரிப்பீட் கூட ஆயிருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணி விடுறேன். நீங்க அதை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ்ல இன்னும் வந்துட்டு லைக் அதிகமாயிட்டே போக போகுது. உங்க ப்ரிப்பரேஷன் இன்னும் சூப்பரா இன்னும் பெட்டரா ஆக்குறதுக்கு நான் லைவ் கிளாஸஸும் உங்களுக்கு வர போறேன். ஸோ இது போக வர என்ன ஹெல்ப் வேணும்? ஸோ நான் சொன்ன மாதிரி இனி பயமே கிடையாது. ஸோ நோ ஃபியர். ஓகேவா? ஸோ நோ ஃபியர், only fire. So stay tuned for all the upcoming shorts, videos and live classes. அது மட்டுமே போதும், நீங்களும் சூப்பரா மார்க் வாங்கிடலாம். All the very best guys. Stay tuned.